23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அடிப்படையில் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்கிறதை பார்க்கிறோம். For he performs what is planned for me, and he is mindful of many such things. Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்தது ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் வாசித்தேன். He performs what is planned for me, and he is mindful of many such things. That means he is mindful of many plans about you. How many of you believe it? Amen. நம்முடைய தேவன் திட்டங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம பல காரியங்களை தியானிக்க போகிறோம் வருகிற வாரத்தில். இந்த நாளிலே தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்கள். அப்போ இந்த 23ஆவது அதிகாரம் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது வேர்ட் ஆஃப் காட் சேஸ் இட் இஸ் a ரெஸ்பான்ஸ் டு எலிப்பாஸ். நான் 22ஆவது அதிகாரத்தை 1ஆம் தேதி காலையில் நம்ம தியானித்தோம். என்ன தியானித்தோம்? இந்த 22ஆம் அதிகாரத்தில் என்னென்ன அந்த தேமானியனாகிய எலிப்பாஸ் சொன்னானோ அதற்கு யோபு பதில் சொல்கிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கும்போது யாரும் உங்களை கண்டுக்க மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டாங்க. கர்த்தர் உங்களை இப்படி ஆசீர்வதிச்சான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருன்னு வச்சுக்காங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல தொடங்கிடுவாங்க. அப்படித்தான் இந்த யோபுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நண்பர்களும் இந்த யோபுவை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த யோபு தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லையா? யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் அன்றைக்கு வாசித்தது தான், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் இவ்வளோ தூரம் பிரைஸ் பண்ணுறாரு, இவ்வளோ தூரம் பெருமையாக பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? 4 முக்கிய குணம். முதலாவது என்னது? உத்தமன். 2வது சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இவனை மாதிரி யாருமே கிடையாதுங்க. இவனை அடிச்சிருக்கிறது யாரும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. 8வது வசனம் 1ஆவது அதிகாரத்தில். இதை கேட்டாங்க யாரு? சாத்தான். சாத்தானுக்கு சும்மா என்ன ஒரு நல்ல வருஷம் என்ன, தேவனுடைய பிள்ளை நல்லா வந்தாலே அவனுக்கு என்ன இருக்கும்? கட்டு கட்டு கட்டுன்னு வரும். எப்படி இருக்கும்? கட்டு கட்டு கட்டுன்னு வரும். அதை பற்றி நீங்கள் வாசிக்கணும்னா ஏசாயா 25ஆவது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். அந்த எப்படி மனிதர்களுடைய குணம் இருக்கும் என்று சொல்லி. இப்போ தேவையில்லை, அது படிக்கலாம். அப்போ என்ன சொல்ல வரேன், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது கர்த்தர் உங்கள் மேலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் கவனம் வைத்தாரோ, அப்பொழுதே சாத்தான்னா முதல்ல எழும்பி வருவான். அல்லலுவே. யார் எழும்பி வருவா? சொந்தக்காரங்க வரமாட்டாங்க, நண்பர்கள் வரமாட்டாங்க. யார் வருவா? சாத்தான். அப்ப பாருங்க, சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக தேவனுடைய திட்டத்தை அவமாக்கும்படிக்கு அவன் முயற்சி பண்ணுவான். அதுக்கு யாரை பயன்படுத்துவான்? மனிதர்களை பயன்படுத்துவான். இந்த இடத்துல பாருங்க, இந்த 3 பேரும் நின்றுட்டு என்ன சொல்றாங்க? பல காரியங்களை சொல்றாங்க. அதை பற்றி நம்ம பேச விரும்பவில்லை. இது 7வது ரெஸ்பான்ஸ். யாரு? யோபுடைய 7வது ரெஸ்பான்ஸ். அவன் எல்லாருக்கும் பதில் சொல்லியே அவன் இருந்துட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிச்சுன்னா சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். எல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனால் இவன் யோபு என்ன சொல்கிறான்? பதில் சொல்கிறான். இது ரெஸ்பான்ஸ் டு எலிப்பாஸ். இப்போ 23ஆவது அதிகாரம். அப்போ இந்த 22ஆவது வசனத்தில் பாருங்கள், சில வசனங்கள் நிறைய பேர் நீங்கள் ஆன்லைன் அன்னைக்கு வராமல் இருந்ததுக்குனால சில வசனங்களை ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்க. நீங்களும் இந்த கேட்டகரியில் இருக்கீங்க. எப்படின்னா, ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாக இருக்கிறதுனால தேவனுக்கு பிரயோஜனமாக இருப்பானா அப்படின்னு கேட்குறான். அதாவது ஒரு மனுஷன் விவேகியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறான். யார்? இந்த தேமானியனாகிய எலிப்பாஸ். நம்ம ஊரில் சொன்னால் எவரை ஏதாவது பேர் சொல்லுவாங்க அவனை பற்றி. அப்போ அவன் சொல்கிறான், முதலாவது நீ விவேகியாக இருந்து என்னப்பா பிரயோஜனம்? ஒரு மனுஷன்
விவேகியா இருப்பதனால, இங்கிலீஷ்ல பாருங்க, can a man be profitable to God though he who is wise may be profitable to him. அவன் விவேகின்னு நம்ம தமிழ்ல போட்டிருக்கு, அவன் இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது, though he who is wise. நீங்க ஞானவானா இருந்து தேவனுக்கு என்ன பயன் அப்படின்னு இவன் கேட்கிறான். நீங்க ஞானவானா இருந்து தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறதற்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் இவன் எப்படி இருக்கிறான், அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் நீதிமானா இருக்கிறான். ஆமென். அவன் நீர் நீதிமானா இருப்பதினாலே சர்வவல்லவருக்கு நன்மை உண்டோ அப்படின்னு கேட்பான். இல்ல நீங்க இவ்வளவு பக்தியா இருக்கீங்களே, இவ்வளவு ஆலயத்துக்கு போறீங்களே, இவ்வளவு கொடுக்குறீங்களே, அதனால ஆண்டவருக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கிறான் அவன். நீங்க நீதிமானா இருக்கிறீங்க. அடுத்ததாக வாசிக்கிறோம், நீ கர்த்தருக்கு பயந்து, அவர் உமக்கு பயந்து உம்முடைய வழக்காடி உம்முடைய நியாயத்துக்கு வருவாரோ. நீ ஆண்டவரை தேடுறல, உனக்காக வழக்காட வருவாரோ, உன்னுடைய நியாயத்தை அவர் நியாயம் தீர்க்க வருவாரோ அப்படின்னு அவன் கேட்கிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த அனுபவம் உண்டா? உள்ளவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு சிலருக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நீங்க விவேகியா இருக்கிறீங்க, நீங்க நீதிமானா இருக்கீங்க, நீங்க தேவனுக்கு பயந்து இருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்றது. யோபு சொல்ற, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. Though things may go upside down in my life, in many areas of my life, still he will perform what is he has planned for me. Hallelujah. What he has planned for me, he is going to perform it in my life. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு பாருங்க, உங்க கூட படிச்சவங்க எத்தனை பேர் அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு போனாங்க? அதுல எத்தனை பேருக்கு விசா கிடைச்சது? எத்தனை பேர் இந்த அமெரிக்க தேசத்திற்கு வர முடிஞ்சது? எத்தனை பேர் அந்த அமெரிக்காவில் வந்து கிரீன் கார்டு வாங்கி சிட்டிசன்ஷிப் வாங்கி அல்லது நல்ல ஒரு ஜாபில் இருக்க எத்தனை பேருக்கு முடிஞ்சது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காவில் நுழையிறது ஈஸி கிடையாது. இட் இஸ் நாட் ஈஸி டு என்டர் இன்டு த அமெரிக்கா. தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பிரிங் இட். ஆமென். எவ்வளவுதான் வச்சிருந்தாலும் ஆண்டவர் கடினமான பாதைகளை தாண்டி நீங்க உள்ள வருவதற்கு உதவி செய்திருக்காரு. அதுதான் சொல்ல வரேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறதுன்னு விசுவாசிங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்களேன். சாத்தான் கேட்க முடியாது சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தம்பி டேனியல், நாங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எப்படின்னு பேசுவோம், சரி அப்புறம் அடுத்த வாரம் தான் பேசுவோம், நாங்கள் அடுத்த சண்டே தான் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்த எடுத்த சங்கீதம் 33. ஆமென். நான் உங்களை பார்க்கவே இல்லையா பாஸ்டர் அப்படின்னு நான் இங்கே தான் இருந்தேன். சர்ச்சுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது அதிகாரம் 11 வசனைக்கும், Psalm 33 verses 9 through 11 நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உள்ள செய்தியில் அந்த வசனம் அப்படியே இருக்குது. அந்த சகோதரன் எப்படி ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி அதை எடுத்திருப்பாருன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். 33வது சங்கீதத்தில் 9 முதல், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிகள் இல்லையா சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும். உங்களை பற்றியதான திட்டத்தை அவர் சொல்ல ஆகும். அதனாலதான் அந்த வேலைக்காரனுடைய சுகத்தை விரும்பின அந்த மனிதன், அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறோம், ஆனா நீங்க சொன்னாதான் இந்த வியாதி போகும் சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு என் ஆண்டவர் உங்களை குறித்து சொன்ன காரியங்கள் ஆகும். அவர் உங்களுக்கு எதிரான காரியங்களை கட்டளையிடுவதற்கு அதை நிற்கும் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எது எது வர வேண்டும் என்று இருக்கிறதோ அதை அவர் உங்களுக்கு வரும்படிக்கு அவர் சொல்லுகிறார். எது உங்களுக்கு வரக்கூடாது, நடைபெறக்கூடாது என்று நினைக்கிறாரோ அதை வரக்கூடாது என்று கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசாதேன்னு கட்டளையிட்டார். இங்கிலீஷ் கூட he rebuked அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து யாரை ரிபியூக் பண்ணா? அந்த அசுத்த ஆவியை ரிபியூக் பண்ணாரு, கட்டளை எடுக்கிறார். இங்கிலீஷ்ல ரிபியூக், தமிழ்ல என்ன வருது? கட்டளை என்று வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பேசாதிருக்கும்படி கட்டளையிட்டார் என்று சொல்லப்படுது. அப்போ உங்க வாழ்க்கையில உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு அவர் சொல்லுவார்.
என்ன சொல்லுவாரோ அதை நீங்க செய்யுங்க. ஆமென். பேதுருவும் தன்னுடைய சகோதரர்களும் முழுவதும் பிரயாசப்பட்டும் மீன் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். அந்த வலையை அலசி கொண்டிருந்த வேளையில ஆண்டவர் அங்கே கடந்து போகிறார். அந்த 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 போட்டை கொடுன்னு கேட்கிறாரு, அந்த படகை கொடுன்னு கேட்கிறாரு. அவன் அப்படியே கொடுக்குறான். ஏங்க, ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், ஏன் போட்டை வந்து கேட்குறீங்க அப்படின்னு கேட்கல. அவன் என்ன, அவர் யார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா, இவர் எதற்கு என் போட்டை கேட்கிறார் என்று கேட்கல. அவர் கேட்டார், கொடுத்தான். அதில் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, போய் மீன் பிடிங்கன்னு சொல்கிறாரு. எப்போ? டே டைமில், பகல் வேளையில் மீன் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடைபெறுகிறது? ஆண்டவர் சொல்றார், போய் மீன் பிடிங்கன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். போதகம் பண்ணின 4வது வசனம், மீன் ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள் என்ற சொல்லுகிறார். போடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன நினச்சிருப்பாங்க? அவங்க சொல்லலை. என்ன நினச்சிருப்பாங்க? இவர் தச்சன், இவர் இஸ் நாட் இன் த ப்ரொஃபஷன், இஸ் ஃப்ரம் அ டிஃபரண்ட் ஒகேஷன், ஸோ he doesn't know, but still I want to follow, I want to do whatever he says. அவ்வளவுதான். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிடிபட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆயிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆளியா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, உங்களுக்கு பலவிதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, வலை இருக்குது, படகு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் சொல்லுகிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அதான் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் அப்படின்னு யார் சொன்னாங்க? மரியாள் சொன்னாங்க. ஆமென். யோவான் 2வது அதிகாரத்தை எடுத்து வத்திக்கணும். அங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த லூக்கா 5:6 படிச்சுட்டு போயிடும். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார். ஏன் பிடித்தாரு? அவர் மீன்களை இந்த வலைக்கு வரும்படிக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மீன்கள் எல்லாம் பகல வராத மீன் இன்றைக்கு இவங்க மீன் வலைய போட்டோம்னா எல்லாம் இங்க வந்து அப்படியே மாட்டிக்கிடுச்சு. ஸோ ஆண்டவர் சொன்னா அங்க நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்லுகிற அளவிற்கு அற்புதம் நடைபெறும். கர்த்தர் நாமம். அடுத்ததாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த யோவான் 2வது அதிகாரத்தில் மரியாள் வந்து எல்லாம் சொல்கிறார்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். நான் 5வது வசனம், 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்போ அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டுக்காரனுடைய ஏக்கம், குறை எல்லாம் எனது, ஐயோ திராட்சை ரசம் நல்லா பண்ணி வச்சிருந்தேனே, திடீர்னு இன்வைட் பண்ணவங்களாம் வந்து இறங்கிட்டாங்களே, அதனால என்னோடய திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சே அப்படின்னு அவன் நினச்சிருப்பான். இன்றைக்கி அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் இல்லை? அப்படி தான் நினைக்கிறோம் இல்லை? நம்ம இன்வைட் பண்ணவங்க தான் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்வைட் பண்ணவங்க வரமாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ராஜா தான் வீட்டில் கல்யாண விருந்துக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி எல்லாரையும் வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணான். யாரும் வரல. யார் கடைசியில் வழியில் இருந்தவங்களாம் கூட்டிகிட்டு வந்து ராஜ வஸ்திரம் தரித்து அவங்களுக்கு என்ன விருந்து வச்சா. இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த வழியில் இருந்தவங்க தான் ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டு உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். விசுவாசிக்கிறோம் வரலையா சொல்லுங்கள்? ராஜா வீட்டில் அந்த ராஜாவுடைய விருந்தில் நம்மெல்லாம் உட்கார்றதுக்கு போகிறோம். விசுவாசிக்கிறோம் வரலையா சொல்லுங்கள்? அவர் என்னை அழைத்து செல்கிற அந்த விருந்து சாலைக்கு என்னை அழைத்து செல்கிறார். அவர் என்மேல் பறந்த கொடி அவருடைய நேசமே என்று உன்னத பாட்டுகளின் புஸ்தகம். பாஸ்டர் அதெல்லாம் படிக்கலாமா? அது படித்தாவே ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர். ரட்சிக்கப்படுங்க, சரியாயிரும். ஒரு அழகியா சொல்லுவோம். ஆமென். அந்த உன்னத பாட்டுகள் ஆண்டவர் அந்த வசனம் சொல்லுது. 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமே, 6வது வசனம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த வேதத்தை தியானிக்கும் பொழுது தான் சொல்லுது. அப்போ அவர் நம்ம என்ன செய்ய எங்கே அழைச்சிட்டு போகிறாரு?
என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்பினால தாங்க இன்னைக்கு நம்ம இந்த விருந்து சாலைக்கு வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. அவருடைய நேசத்தினால தான் நம்ம இன்னைக்கு விருந்து சாலைக்கு வந்திருக்கிறோம். அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, இன்னும் மேட்டருக்கே போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் சொல்லுகிறான், இப்போ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசம் இன்னைக்கு உங்களுக்கு வேணும். நான் இதுக்கு முந்தைய சொன்னதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான், அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அப்போ அவர் சொன்னால் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக சொன்னேன். ஓகே, அப்போ பாருங்க 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஒரு செய்தி நான் தியானிக்க முடிந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து, வெள்ளியை புடமும் பொன்னை வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர். எதற்காக அந்த செய்தி எங்கள் வீட்டில் போய் யூடியூப்ல இருக்கும், 3 minutes வீடியோ போய் பாருங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், நம்ம உங்களை சோதிக்கிறார் என்றால் உங்களை அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அப்ப பொன்னை தான் சோதிப்பாங்க. எந்த பொண்ணு? சுத்த பொண்ணு, பசும்பொன் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பொண்ணை தான் சோதிப்பாங்க. இந்த அலுமினியம் இல்லை, இது ஒரு சில்வர் மாதிரி வச்சுக்காங்க. இந்த கலரை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? இதை பார்த்தோன்னே இது பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? இல்லை, அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இதை பார்த்தோன்னா கண்ணாடி. அப்போ பொண்ணு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பொண்ணு சோதிக்கப்படுகிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தரால் சோதிக்கப்படும் பொழுது ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் பொன்னாக விளங்க போகிறோம். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு சோதனை வரலாம், உங்களுடைய சரீரத்தில் ஒரு சோதனை வரலாம், உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரலாம். இந்த சோதனைகள் மத்தியில நீங்கள் பொன்னாக விளங்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அதுதான் இந்த யோபு சொல்கிறான், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். He knows the way I take. Hallelujah. He knows the path I am going through. He knows the path I have been going through. உங்க வாழ்க்கையில நீங்கள் படுகிற பாடுகளை அறிந்திருக்கிறார். விடுகிற கஷ்டம், உங்களுடைய கண்ணீரை அறிந்திருக்கிறார். உங்களுடைய புத்தியில நீங்கள் காணப்படுகிற திகைத்து போய் நிற்கிற சூழலை அவர் அறிந்திருக்கிறார். ஏன் எனக்கு ஆண்டவரே இப்படி என்று நீங்கள் கேட்கிற கேள்வியை அறிந்திருக்கிறார். காரணம் அந்த தொடக்கத்தை அவர் தான் கேட்கிறான், ஆண்டவரே எங்கே இருக்கிறீரு, பார்க்கவே முடியலையே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் அவருடைய உள்ளத்தில் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். ஆனாலும் even though things may go upside down in my life, in spite of everything goes away from my hand, still he knows my path that I take. Hallelujah. நான் செல்லுகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சி அவர் அறிந்திருக்கிறார். என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள் பரிசுத்தவான்கள் பரலோகத்திற்கு போவதற்கான பாதையை வகுக்கின்றது. அல்லேலூயா. பாடுகள் எதை வகுக்கின்றதாம்? பரலோகத்திற்கு நீங்களும் நானும் போவதற்கான பாதையை வகுக்கின்றது. The path you are going through are going to bring you to a destiny that is called heaven. Amen. பரலோகத்திற்கு நீங்க போவதற்கென்று ஆண்டவர் உங்களுக்கு பாதையை வகுக்கிறார். எனவே தான் 1 தீமோத்தேயு 3:3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று வாசிக்கிறோம். எப்படி? 1 Thessalonians நான் இங்கே தப்பாளி இருக்கிறேன். 1 Thessalonians 3:3 இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. அப்ப உபத்திரவங்களை சகிக்கிறது தான்
தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறதான ஆலோசனை. ஆமென். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர் தனக்கு முன்பதாக வைத்திருக்கிறதான ஸ்தோத்திரம் 2வது வசனம், சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று சொல்லப்படுகிறது. அப்போ தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணவில்லை. Hebrews 12:2. சிலுவையை அவர் சகித்தார், தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த உபத்திரவங்களை சகிக்கும்படிக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள், அதனால சந்தோஷப்படுங்க அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமென். அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் நானும் பங்காளிகள். We are partakers of the sufferings of our Lord Jesus Christ. That is why you may be glad with exceeding joy. Hallelujah. நீங்கள் பாடுபடுகிற பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு பாடுபடுகிறீர்கள். ஏனென்றால் அவர் தமக்கு முன்பதாக வைக்கப்பட்டதான சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சிலுவையை சகித்தது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கையில வருகிறதான சிலுவையை சகிக்கும்படிக்கு அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக மாறுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவேதான் ரோமர் 8:18 வாசிக்கும் பொழுது இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நான் எண்ணுகிறேன் என்று வாசிக்கிறோம். அப்ப ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது என்றால் அந்த பாடுகளை கொண்டு வருவது யாரு பாடுகளை கொண்டு வருகிறா? சாத்தான். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பாடுகளே வரல அப்படின்னு சொல்லி அது என்ன அர்த்தம்? நீங்க எங்க இருக்கீங்க? அவனுடைய டெரிட்டரியில இருக்கிறீங்க. யாருடைய டெரிட்டரி? பிரச்சனைகளை கொண்டு வருகிறவருடைய டெரிட்டரியில் இருந்தீங்களா உங்களுக்கு பிரச்சனையே வராதில்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வருமா? ஏன்னா ஏற்கனவே அவன் வலையில தானே இருக்கிறீங்க. வலையில பிடிக்கப்படாத பறவைகளை தான் அவன் தேடி போவான். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பாடுகள் வரும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். பாடுகள் நமது முடிவுகள் அல்ல. ஒரு அசத்திய ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் செய்கிறதான ஒரு ஆயத்தம் தான் இந்த பாடுகள். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். He is preparing you for a greater destiny. பாத்தீங்கன்னா சிலவங்க வீடு கட்டுவாங்க. நானும் படபடன்னு கட்டியாச்சு. 2 மாசத்துல வீடு நடன்னு வந்துருச்சு. அவன் பாரு கட்டுறான் கட்டிகிட்டே இருக்கிறான். எவ்வளோ நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படி தாங்க இருக்கும். அவன் கடவுள்னு சொல்கிறான்ல அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பார்த்து. ஆனால் நீங்கள் தோண்டுகிறதான அந்த அஸ்திபாரத்தின் ஆழம் உங்களுடைய உயரத்தின் ஆழத்திற்கு 5 மடங்கு வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவன் என்ன செய்கிறான்? மேலேயே ஸ்லாபை போட்டு அவன் மேலே கட்டி விடுறான். ஒரு காற்று அடித்தோன்னு அப்படியே விழுந்துடும். ஆனால் நீங்கள் ஆழமாக குழியை தோண்டி உங்களுடைய அஸ்திபாரத்தை ஆழப்படுத்த உங்களுக்கு காலதாமதம் ஆகலாம். உங்களுக்கு அந்த அஸ்திபாரத்தை போட்டுட்டு அதை நீங்கள் ட்ரை ஆகணும், அதில் தண்ணி ஊற்றணும், அது கொஞ்சம் நல்லா பிடிக்கணும், இப்படிலாம் சொல்லி டைம் எடுக்கலாம். உங்க வீடு கட்டி முடிவதற்கு லேட்டா தான் ஆகலாம். ஆனா உங்க வீடை அவன் அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசிகளா சொல்லுங்க. இன்றைக்கு அநேக பேர் சீக்கிரமாக குறுகிய கால திட்டத்தில் ஆசீர்வாதத்தை பெறலான்னு பார்க்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ திட்டம் என்ன? ஆழமான திட்டம். அந்த தேவ திட்டத்திற்குள்ளே நீங்களும் நானும் இருக்கும் பொழுது கால தாமதமானாலும் நீங்கள் காத்திருங்க. தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆழம் 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 என்று போகும் பொழுது உயரம்
எவ்வளவு உயரமாக வரப்போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அஸ்திபாரம் நம்ம தேவ திட்டத்தை குறிக்கிறது. அந்த பாடுகள் தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஆயத்தத்தை குறிக்கிறது. நீங்கள் எனவே உங்களையும் என்னையும் குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு அந்த பாடுகளோடே நம்மை அழைத்து செல்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 42வது அதிகாரம் யோபுவின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் அவனை தேடி வராங்க, வந்து அவனுக்கு gift கொடுக்குறாங்க, அவனை பார்த்து வாழ்த்துறாங்க, அவன் வீட்டில் சாப்பிட்டுட்டு போறாங்க. யாரு அந்த யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ நமக்கு தெரியாது. பேர் 2-3 பேர் தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம் ஜோப் 42:12 says, கர்த்தர் யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். 11 சொல்கிறது, அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தமும் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். விசுவாசிங்க சொல்லுங்க அல்லேலூயா. எப்படியெல்லாம் பேசுனாங்க அப்படிப்பட்டவங்களை எல்லாம் மாற்றிட்டாரு. இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்க? கிஃப்ட் என்ன கொடுக்குறாங்க? தங்க காசு, பொன் ஆபரணம். அல்லேலூயா. இவன் போன பாதையை அவன் அறிந்திருக்கிறான். கர்த்தர் குறித்ததை நிறைவேற்றினாரா இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து செல்கிற பாதைகளை கர்த்தர் அறிவார். அவர் உங்களை சோதிக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். அவர் உங்களை சோதித்த பின்பு நீங்கள் பொன்னாக விளங்கப் போகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உற்சாகப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில நீர் குறித்ததை எனக்கு நிறைவேற்ற போகிறீர். எனக்கு எதிராக செயல்படுகிற சத்துருவின் சூழ்ச்சிகள் நிறைவேற போது இல்லை. நீரே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.